ஆ ஆமா உமா, உன் சித்தப்பா எம்எல்ஏ ஆக போறாரு. அதெல்லாம் கண்டிப்பா அவர்தான் ஜெயிப்பார். ஐயோ, இவங்க வந்துட்டாங்களே. இவங்கள தாண்டி நான் எப்படி சாப்பாடு எடுத்துட்டு போறது? சரி, வேற வழி இல்ல. ஐலி நில்லு. ஆ. சாப்பாடு யாருக்கு எடுத்துட்டு போற? ஆஹா, எனக்கு தான் அத்தை. உனக்கா? அப்ப இங்கே உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு உள்ள எடுத்துட்டு போற? ஆஹா, அது எனக்கு ரூம்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதான் அப்படியே அத பார்த்துக்கிட்டே சாப்பிடலான்னு. நீ சாப்பிடுற டைம்ல அப்படி எதுவும் ஆயிட போறதில்ல. உட்கார், இங்கே உட்காந்து சாப்பிடு. உட்காரு. ம், ம், ம். சொல்லு உமா. உமா, கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்க ஊருக்கு வருவேன். அப்படி இல்லைனாலும் நீங்க ஃபேமிலியோட இங்க வந்துருங்க. ஒரு 2-3 நாள் இங்க தங்கிட்டு போலாம். என்ன பிசைஞ்சுக்கிட்டே இருக்க? சாப்பிடு. அதோ சாப்பிடுறேன். ஐயோ, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் சாப்பிட்டிருக்கவே மாட்டேன். அம்மா வர பசியில இருப்பாங்க. சரி. அப்பாடா. ஏய், எதுக்கு இப்ப சாப்பாடு எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்க? எங்க எடுத்துட்டு போவாங்க? சாப்பிடுதான். ஏன் இங்கே உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? ஏன் நான் ஏன் ரூம்ல போய் உட்காந்து சாப்பிடக்கூடாதா? ஏண்டி மானத்தை வாங்குற? உன் இஷ்டத்துக்கு இருக்க. இது ஒன்னும் உன் வீடு இல்ல. மரியாதையே இங்கே உட்காந்து சாப்பிடு போ. அசிங்கமா சாப்பாடு எடுத்துட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கா. என்ன பாக்குற? சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்குதா? உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எத்தனை தடையை தாண்டி வர வேண்டியது இருக்கு தெரியுமா? சரி, சாப்பிடலாமா? நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. இப்போதைக்கு எனக்கு வேற வழி இல்லாம தான் உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன். எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். உனக்கு முழுசா குணமாகற வரைக்கும் உன்னை எப்படியாவது பத்திரமா பாத்துக்கணும். இப்போதைக்கு என் மைண்டுக்குள்ள அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. அம்மா, இந்தா. என்ன ஐலி, அம்மாக்கு இப்பதான் சாப்பாடே குடுக்குறியா? அத ஏன் சிவா கேக்குறீங்க? நான் கிச்சன்ல இருந்து அம்மாக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக அவசரமா கிளம்புனா செல்வநாயகி அத்தை வந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் இப்படி வந்த? வேற வழி, சமாளிச்சுதானே ஆகணும். அவங்களோட மட்டும் நிக்கல. அடுத்த ரித்திகா, இந்திராணி அண்ணின்னு 3 பேரை தாண்டி தான் இங்க வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு அம்மாக்கு சாப்பாடு குடுக்கறதுக்கே இப்படி திணற வேண்டியதா இருக்கேன். அடுத்தடுத்து அம்மாக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐலி, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? முதல்ல ரிலாக்ஸா இரு. ரிஸ்க் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இனிமே அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சிவா, நான் அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு வேற எதுவுமே யோசிக்க தோணல. ஆனா இப்போ நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட் தானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கும் இது ஆரம்பத்துல சரி வருமான்னு தான் தோணுச்சு. ஆனா அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன், நீ எடுத்த டிசிஷன் தான் கரெக்ட். அம்மா எப்பவும் நம்ம கண் பார்வையிலே இருக்கிறதா நல்லது. சரி வா, நான் போலாம். என்ன சிவா இது? நடு வீட்டுக்குள்ள பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நான் தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன்ல. அதுக்குள்ள நீங்க இப்படியெல்லாம் பண்றதெல்லாம் சரியில்லை. ஹலோ ஐலி, இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு என்ன திட்டிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா, கீழே தர ஈரமா இருந்துச்சு, நீ அதுல காலை வச்சு வழுக்கி விழ பார்த்த, உன்னை பிடிக்க போய் நானும் கீழே விழுந்துட்டேன். இத பாரு, அப்ப கூட நீ தான் என் மேல படுத்திருந்த. நான் உண்மைதானே சொன்னேன். என்ன இருந்தாலும் நீங்க இப்படியெல்லாம் பண்ணிருக்க கூடாது. சும்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காதீங்க. பாரா, நான் இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொன்னேன். அப்பவும் நீ நான் தான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. நீங்க தப்பு பண்ணலனா அப்ப நான் தான் வேணும்னே உங்க மேல விழுந்தேன்னு சொல்றீங்களா? எம்மா தாயே, நீயும் எந்த தப்பு பண்ணல, நானும் எந்த தப்பு பண்ணல. இந்த தர ஈரமா இருந்ததா இவ்வளவும். வா போலாம். டோன்ட் டச் மீ. சாரி. இங்க பாரு, நீ மறுபடியும் வழுக்கி விழ போவ, நான் உன்னை பிடிப்பேன். இதெல்லாம் தேவையா? இது இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா சுத்தமா நல்லா இருக்காது. அப்புறம் நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். டோன்ட் டச். நாங்கெல்லாம் ஆல்வேஸ் ஸ்டடி. அப்பா திறந்துருச்சு. ஐலி, ஐலி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தான் இங்க இருந்தியா? ஆமா. நீங்க எதுக்கு டோரை இப்போ இடிச்சிட்டு உள்ள வந்தீங்க? அது வந்து அது நீங்க என்ன பண்ற? இந்த ரூமுக்கு ரொம்ப நாளா யாருமே வராததுனால ரொம்ப டஸ்டா இருந்துச்சு. அதான் க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். சரி, நீங்க எதுக்கு இவ்ளோ அவசரமா உள்ள வந்தீங்க? அது வீட்ல யாருமே இல்ல நினைச்சுக்கிட்டு ஹால்ல உட்காந்துட்டு இருந்தனா, அப்ப திடீர்னு ஒரு விக்கல் சவுண்ட் கேட்டுச்சு. ஓ, நான் உடனே என்ன இது ஆளே இல்லாத வீட்டுக்குள்ள விக்கல் சத்தம் கேக்குதேன்னு சொல்லி பார்த்தா இந்த ரூம்ல இருந்தா சத்தம் வந்துச்சு. அத நான் சிவா கிட்ட சொன்னேன். சிவா தான் உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லி உள்ள கூட்டு வந்துட்டான். சாரி. என்னென்ன நீங்க ஒரு விக்கல் எடுத்தது குத்தமா? அதுக்குன்னு நீங்க எப்படியா செய்வீங்க? போங்கண்ணே. சாரி. கேட்டுச்சா 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 கேட்டுச்சா? சத்தம் கேட்டுச்சா? விக்கல் கேட்டுச்சு. அட, நீ முதல்ல தண்ணிய குடிமா. விக்கல் வந்து ஏமா பயமுறுத்துற? திரும்ப திரும்ப என்ன ஏமாத்துறாங்களே.